ரிச்சர்ட் உம்ரான் ரஷ்யர்கள் மத்தியில் செய்து வந்த ஊழியம் மிகுந்த பலனை கொடுத்தது. அவருடைய ஊழியத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்ட ஒருவரது பெயர் பீட்டர். வாலிபனாகிய அவர் ரஷ்ய இராணுவத்தினரோடு ருமானியாவிற்கு வந்தவர். ருமானியாவில் நடந்த அந்தரங்க சபைகளில் ஒன்றில் அவர் ரட்சிக்கப்பட்டு ரிச்சர்டிடம் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கேட்டிருக்கிறார். ஞானஸ்தானம் பெற்ற பின் ரிச்சர்ட் அவரை நோக்கி, பீட்டர், எந்த வேத வசனம் உன்னை கிறிஸ்துவண்டை வர அதிகமாக உதவியது என்று கேட்டிருக்கிறார். அதற்கு பீட்டர் ஒருமுறை லூக்கா 24 அதிகாரம் அவருடைய சபையில் வாசிக்கப்பட்டதாகவும் அதிலிருந்த ஒரு சம்பவம் தன்னை தொட்டதாகவும் கூறுகிறார். அது என்னவென்றால், இயேசு சீஷரோடு தங்க வேண்டும் என்று விரும்பியும் ஏன் அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார்? அவரை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்பதை அவர் நன்றாக தெரிந்து கொள்ள விரும்பினார். ஆகவே அவர்கள் அவரை வரவேற்றதும் அவர் மகிழ்ச்சியோடு தங்கும்படி போனார். உங்கள் இயேசு கிறிஸ்து நாணயமும் மரியாதையும் கண்ணியமும் உடையவர். அவர் யாரையும் கட்டாயப்படுத்தவோ வற்புறுத்துவதோ இல்லை. ஆனால் கம்யூனிஸ்டுகள் அப்படி இல்லை. காலை முதல் மாலை வரை அவர்கள் சொல்வதையே நாங்கள் கேட்கும்படி வற்புறுத்துகிறார்கள். விளம்பரங்கள், வானொலி, செய்தித்தாள்கள், சினிமா படங்கள் மூலம் எங்களை பலவந்தப்படுத்துகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய சுவாதீனத்தை மதிக்கிறார். நமது இதய கதவண்டை வந்து நின்று மெதுவாக தட்டுகிறார். அவருடைய அந்த மெல்லிய தன்மை மூலமாகவே இயேசு என்னை ஆட்கொண்டார் என்று கூறினாராம். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்தான். ஆனால் இன்று கிறிஸ்தவர்களை அநேகர் மதம் மாற்றுபவர்களாக பார்க்கிறார்கள். உண்மை என்னவென்றால், மெய் கிறிஸ்தவர்கள் யாரையும் மதம் மாற்ற மாட்டார்கள். ஏனெனில் இயேசுவும் தன்னை பின்பற்றி வர எவரையும் கட்டாயப்படுத்தியதில்லை. இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மதத்திற்கும் தலைவர் அல்ல. கிறிஸ்தவம் என்பது மதமே அல்ல. கிறிஸ்தவம் என்பது அனுபவம். இயேசுவின் இந்த அரிய குணத்தால் ரட்சிக்கப்பட்ட பீட்டர் அதோடு நின்று விடவில்லை. அவர் தன்னுடைய சுதந்திரத்தையும் வாழ்க்கையையும் பொருட்படுத்தாமல் ருமானிய அந்தரங்க சபையின் மூலம் ரஷ்யாவிற்கு சுவிசேஷ புத்தகங்களை எடுத்து செல்லும் பணியில் ஈடுபட்டு இறுதியில் காவல்துறையினரால் பிடிபட்டார். அவர் 1959 வரை சிறையில் இருந்ததாகவும் கடைசியாக அவர் எந்த சிறையில் மாண்டார் என்று யாருக்கும் தெரியாது என்றும் ரிச்சர்ட் கூறுகிறார். ரஷ்யாவில் இருந்த ஒவ்வொருவரும் ஆத்ம ஆதாயம் செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ரிச்சர்ட் உம்ரான் இவ்வாறாக கூறுகிறார். அது என்னவென்றால், கிறிஸ்துவண்டை தன்னுடைய ஆத்மாவை கொண்டு வருகிறது என்பது பாதி வேலையே ஆகும். கிறிஸ்துவுக்கென்று வாழ்கிற ஒவ்வொருவனும் ஆத்ம ஆதாயம் செய்கிறவனாக இருக்க வேண்டும். இவ்வாறாக ரஷ்யாவில் இருந்த ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவுக்காக அவர்கள் தங்கள் ஜீவனையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவருக்காக எதையும் செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள் என்பதுதான்.